அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ரிசர்வ் வங்கி நேற்றிரவு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. இரவோடு இரவாக அமெரிக்கா எடுத்த அதிரடி முடிவால் தங்க மார்க்கெட்டுக்கு விழுந்த பேரடியாக பார்க்கப்படுதுங்க. இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்போது வெளியாகி பெரும் அதிர்வலைகளை உலக மக்கள் மத்தியில் எழுந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது குறித்து முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக செய்தியை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அமெரிக்க ரிசர்வ் வங்கி நேற்றிரவு மிக முக்கியமான முடிவை எடுத்திருந்தாங்க. அமெரிக்க பொருளாதாரத்தை மனதில் வைத்து இந்த முடிவை பெடரல் வங்கி எடுத்திருக்கிறது. தங்கம் விலை வரும் காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதுவே முடிவு செய்யுமா? அமெரிக்க பெடரல் வங்கி எடுத்த இந்த முடிவு என்ன, இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத குறித்து இப்போ நாம் பார்க்கலாம். நம்மளுடைய நாட்டில் ரிசர்வ் வங்கி குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை ரெபோ வட்டி விகிதத்தை மாற்றி அமைக்கும். ரிசர்வ் வங்கி மற்ற வங்கிகளுக்கு எந்த அளவுக்கு வட்டியை கொடுக்கிறதோ அப்படிங்கிறத தான் இந்த ரெட்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெபோ வட்டி விகிதம் 5.25% குறைக்கப்படுவதா ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்தது. கிட்டத்தட்ட இதே போல தான் அமெரிக்க பெடரல் வங்கியும் வட்டி குறைப்பு குறித்த முடிவுகளை எடுக்கும். இந்த ஆண்டு அமெரிக்க பெடரல் வங்கி ஏற்கனவே 2 முறை வட்டி குறைப்பு செய்த நிலையில் டிசம்பர் மாதத்திற்கான கூட்டம் நேற்று முன்தினம் நடந்துச்சு. 2 நாட்கள் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து நேற்றிரவு அமெரிக்க பெடரல் வங்கி தனது வட்டி விகிதம் குறித்த முடிவை அறிவித்திருந்தாங்க. நடப்பு ஆண்டில் 3வது முறையாக பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை 0.25% குறைத்திருந்தது. இதன் மூலமாக அங்கு வட்டி விகிதம் 3.5 இருந்து 3.7% வரைக்கும் அப்படின்ற ரேஞ்சை அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கொரோனா காலத்திற்கு பிறகு பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்க ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை அதிகரித்திருந்தாங்க. இந்த சூழலில் தான் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் வட்டி குறைப்பு மேற்கொண்டு வந்துட்டுருக்கு. நடப்பாண்டில் 3வது முறையாக தற்போது வட்டி குறைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது கடந்த சுமார் 3 ஆண்டுகளில் இல்லாத குறைந்தபட்ச வட்டி அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவின் வட்டி குறைப்பிற்கும் தங்கத்திற்கும் நேரடியாகவே தொடர்பு இருக்கிறது. அமெரிக்க பெடரல் வங்கி வட்டியை அதிகரிக்கும் போதெல்லாம் தங்கம் விலை குறையும். வட்டி விகிதத்தை குறைக்கும் போது எல்லாம் தங்கம் விலை உயர ஆரம்பிக்கும். அப்படி பார்த்தா தற்போது தங்கம் விலை பெரிய அளவில் உயர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று இந்தியாவில் தங்கம் விலை கிராமுக்கு வெறும் 20 ரூபாய் மட்டுமே உயர்ந்திருக்கிறது. இதற்கு காரணமே அமெரிக்க பெடரல் வங்கி தலைவர் ஜெரோம் பவுல் சொன்ன கருத்துக்கள் தான். அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வரி விதிப்பால் விலைவாசி உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். அமெரிக்க பொருளாதாரத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் உலக நாடுகள் மீது வரி விதித்தது அனைவருக்குமே தெரியும். அப்போதே இந்த வரியால் அமெரிக்கர்களுக்கே செலவுகள் அதிகரிக்கும் என பல்வேறு தரப்பினர் எச்சரித்தும் வந்தாங்க. அவர்கள் சொன்னது போலவே அமெரிக்காவில் விலைவாசி அதிகரித்துள்ளதாக பெடரல் வங்கி அறிவித்திருந்தாங்க. இதனால் அடுத்த ஆண்டு குறைந்தபட்சம் ஒரு வட்டி குறைப்பு செய்யப்படும் என்பது போல கூறியிருந்தார். பெடரல் வங்கி கூட்டம் ஆண்டுக்கு 8 முறை நடக்கும் நிலையில் ஒரு முறை மட்டுமே வட்டி குறைப்பு என்பது முதலீட்டாளர்கள் நல்ல விஷயமா பார்க்கல. தங்கம் விலை பெரிய அளவில் உயராமல் இருக்க இதுவும் ஒரு முக்கிய காரணம். அதே போல் அமெரிக்க பெடரல் வங்கியிலையும் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்திருக்கிறது. ரிசர்வ் வங்கி குழு உறுப்பினர்கள் பொதுவாக வட்டி குறைப்பு விவகாரங்களில் ஒருமித்த முடிவுகளையே எடுப்பாங்க. ஆனால் இந்த முறை கருத்து வேறுபாடுகள் அதிகரித்திருக்கிறது. இதனால் 0.25% வட்டி குறைப்பிற்கு எதிராக 3 உறுப்பினர்கள் வாக்களித்திருக்காங்க. இது போன்ற காரணங்களாலேயே தங்கம் விலை பெரிய அளவில் உயரல. இருந்தாலும் அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரிக்கும் போது தங்கம் விலை உயரவே செய்யும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா
இந்தியா மீது பார்க்கும் பொழுது ஒரு புதிய வரி விதிப்பை ட்ரம்ப் அறிவித்திருக்கிறதாக சொல்லப்படுது. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் ஏற்கனவே இந்தியா மீது 50% வரிகளை விதித்திருக்காரு. இதனால் இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதற்கு இடையில் இந்தியா மீது புதிய வரிகளை விதிக்க உள்ளதாக ட்ரம்ப் எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். விவசாய இறக்குமதிகள் மீது புதிய வரிகளை விதிக்க நேரிடும் என ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு வரி விதிப்பது குறித்து பரிசீலிப்பதாக ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் தொடர்ந்து தனது இஷ்டத்திற்கு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். உலக நாடுகள் மீது ஏகப்பட்ட வரிகளை விதித்து வருகிறார். இதன் காரணமாக சர்வதேச வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்யும் நாடுகளுக்கு மட்டுமே ட்ரம்ப் வரிகளை குறைத்து வருகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து வரும் போதிலும் முழுமையாக உடன்பாடு எட்டப்படவில்லை. கடந்த நவம்பர் மாதமே வர்த்தக உடன்பாடு எட்டப்படும் என சொல்லப்பட்டிருந்தது. இருப்பினும் பல்வேறு காரணங்களால் வர்த்தக பேச்சுவார்த்தையில் இழுபறி தொடர்கிறது. இந்த சூழலில் தான் வர்த்தக பேச்சுவார்த்தையை நடத்த அமெரிக்க அதிகாரிகள் குழு இப்போது இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. நாளை அவர்கள் இந்திய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தையும் நடத்த போறாங்க. இந்த சூழலில் ட்ரம்ப் திடீரென வரி தொடர்பாக தடாலடியாக அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதாவது விவசாய பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்தியாவில் இருந்து இறக்குமதியாகும் அரிசி மற்றும் கனடாவில் இருந்து வரக்கூடிய உரங்கள் மீது இந்த வரிகள் விதிக்கப்படலாம் என அவர் தெரிவித்திருந்தார். இந்தியா மற்றும் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் போதிய முன்னேற்றம் இல்லாத நிலையில் ட்ரம்ப் இதை அறிவித்திருக்கிறாராம். வெள்ளை மாளிகையில் ஒரு கூட்டத்தின் போது ட்ரம்ப் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க விவசாயிகளுக்கான பல பில்லியன் டாலர் மதிப்பிலான விவசாய உதவி திட்டத்தை அறிவித்த ட்ரம்ப் அப்போதுதான் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வரும் பொருட்களுக்கு வரிகளை விதிக்கப் போவதாக தெரிவித்திருந்தார். அமெரிக்க அரிசி சந்தையில் மிகப்பெரிய 2 பிராண்டுகள் இந்திய நிறுவனங்களுக்கு சொந்தமானவை என செய்தியாளர் ஒருவர் குறிப்பிட்ட நிலையில் அதற்கு வரிதான் தீர்வு என ட்ரம்ப் பதிலளித்திருந்தார். அவர் மேலும் இதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். வரிகள் 2 நிமிடத்தில் பிரச்சனையை தீர்க்கும். அவர்கள் தங்கள் பொருட்களை அமெரிக்க சந்தையில் கொட்டி வருகிறார்கள். இது போல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் கனடாவில் இருந்து இறக்குமதியாகும் உரங்களுக்கு கடுமையான வரிகளை விதிக்கவும் திட்டமிட்டு வருவதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் கனடாவில் இருந்து நிறைய உரங்கள் வருகிறது, தேவைப்பட்ட மிக கடுமையான வரிகளை விதிப்போம், ஏன்னா அமெரிக்காவிலேயே அதனுடைய உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான விவசாய வர்த்தகம் பல ஆண்டுகளாக மெல்ல அதிகரித்திருக்கிறது. பாஸ்மதி, பிற அரிசி ரகங்கள், மசாலா பொருட்கள் மற்றும் கடல் உணவு வகைகளை அமெரிக்காவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்கிறாங்க. அதே நேரம் அமெரிக்காவில் இருந்து பாதாம், பருத்தி, பயிறு வகைகள் இந்தியா இறக்குமதி செய்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நிலையில் பார்த்தோன்னா அமெரிக்க சந்தையில் இந்திய அரிசி குறைந்த விலையில் கிடைக்கிறதாக அந்நாட்டு விவசாயிகள் தொடர்ந்து புகார் அளித்தே வந்துட்டுருக்காங்க. வெள்ளை மாளிகையில் விவசாயம் மற்றும் விவசாயத்துறையின் பிரதிநிதிகள் மற்றும் கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் மற்றும் விவசாய செயலாளர் பருக் ரோலின் உள்ளிட்ட அமைச்சரவையின் முக்கிய உறுப்பினர்களுடன் அதிபர் ட்ரம்ப் ஒரு வட்ட மேசை கூட்டத்தை நடத்தியிருந்தார். அப்போது அமெரிக்க விவசாயிகளுக்கு ரூபாய் 1 லட்சம் கோடி நிதியுதவியை அறிவித்திருந்தார். அப்போது லூசியானாவில் கென்னடி ரைஸ் மில் நடத்தும் மெரில் கென்னடி நாட்டின் தெற்கு பகுதியில் அரிசி உற்பத்தியாளர்கள் உண்மையிலேயே சிரமப்படுறாங்க அப்படின்னும் மற்ற நாடுகள் அமெரிக்காவிற்கு அரிசியை கொண்டு குவிக்கிறாங்க அப்படின்னும் ட்ரம்பிடம் சொல்லியிருந்தாங்க. எந்த நாடுகள் அமெரிக்காவிற்கு அரிசியை கொட்டுகிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் கேட்டதற்கு ட்ரம்ப் அருகில் அமர்ந்திருந்த கென்னடி இந்தியா மற்றும் தாய்லாந்து, சீனா கூட அனுப்புகிறாங்க. போர்ட்டோ ரிக்கோ அமெரிக்க அரிசிக்கான மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றாக இருக்கிறது.
பல ஆண்டுகளாக நாங்கள் போர்ட்டோ ரிகோவிற்கு அரிசியை அனுப்பலை. இது பல ஆண்டுகளாக நடந்து வந்துட்டுருக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்போது அதை மிகப்பெரிய அளவில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ட்ரம்ப் தங்களுக்கு இன்னும் என்ன வேண்டும் என்பது எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னார். பின்னர் கருவூல செயலாளர் ஸ்காட் பெசண்டை நோக்கி, இந்தியா பற்றி சொல்லுங்க, இந்தியா ஏன் அதை செய்ய அனுமதிக்கப்படுது? அவர்கள் வரிகளை செலுத்த வேண்டும், அவர்களுக்கு அரிசிக்கு விலக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு பெசன்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு ட்ரம்ப், ஆனால் அவர்களினுடைய குப்பையை இங்கு கொட்டக்கூடாது, இந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும், அமெரிக்காவுக்கு அரிசி சப்ளை செய்யும் நாடுகளின் பெயர்களை எங்களுக்கு கொடுங்க, மீண்டும் வரிகள், இது 2 நிமிடங்களில் பிரச்சனை தீர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதனால் இந்திய அரிசிக்கு கூடுதல் வரியை அமெரிக்கா விதிக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது.